மாஸ்டர் ஆர்கி எதுக்காக இந்த கலருக்கல்ல கேக்குறான்னு தெரியலையே. நமக்கு என்ன வந்தது? விடியத்துக்குள்ள இதை எப்படியாவது கொண்டு போய் அவர்கிட்ட சேர்த்தாகணும். இதுல என்னதான் எழுதி இருக்கு? டாக்டர் விக்டர் ஆட்லர். யார் இந்த டாக்டர்? டைம்ஸோட ஃப்ரண்ட் பேஜ்க்கு உங்களோட ஃபேமிலி பிக்சர் கிடைக்குமா ப்ளீஸ்? டாக்டர் விக்டர் ஆட்லர், மதிப்பிற்குரிய சயின்டிஸ்ட் மற்றும் எக்காலஜிஸ்ட். 1948-1982. அப்படின்னா உலகம் நான் இறந்ததா நினைச்சுக்கிட்டு இருக்குல்ல? அதுக்குள்ள போங்க அழப்பட்டு இருக்கும் பாவி ஆத்மாக்களே. சக்தியோட நான் திரும்பி வந்துட்டேன் மாஸ்டர். மொத்த ஆத்மாக்களையும் ஒண்ணு சேர்த்திருக்காரு. மொத்த ரேஞ்சர்ஸையும் நான் நசுக்கி போட்டு வந்துடுறேன். உடனே இங்க வாங்க. இது வந்துட்டே அடி வாங்குறதுக்காக இவ்வளவு வேகமா ஓடியாரியா? உங்க எல்லாருக்காகவும் ஒரே கலர பாக்ஸ் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். வாங்க வேட்டை ஆரம்பிக்கலாம். உலகத்தை காப்பாத்த நாங்க எல்லாரும் ஒண்ணு சேருவோம். நாங்க தான் பவர் ரேஞ்சர்ஸ். என்கிட்ட அடி வாங்கறதுக்கு இந்த சீன்லாம் தேவையில்லை. என்ன என்னோட ஸ்பெஷல் அட்டாக் வேலை செய்யல? சிங்கம்டா, உங்கள மாதிரி அட்டக்கிறதுங்க என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. மோதி பார்க்கலாம் வாங்க. விட்டு கொடுக்க நாங்க தயாரா இல்ல. வாய் ஜோஸ்டா பட்டவன வலிக்குது போல இருக்கு. ஓவரா சீனை போட்டு மண்ண கவிட்டா அவனை எழுப்பு. சரி, தீய சக்திகளின் பிறப்பிடம் நான். உனக்கு நான் புத்துயிர் கொடுக்கிறேன். கத்தி மாதிரி வாய் ஜோஸ் வேகமா போலாம். என்னதான் வேஷம் போட்டு வந்தாலும் என்ன ஒண்ணும் பண்ண முடியும். மண்ணில விழுந்து ஜெயிச்சுட்டதான் நினைச்சியா? ஆனா என்னோட அபாரமான சக்திக்கு நான் எழுப்பிடுச்சுடா. இப்படி விடக்கூடாது.
சரி காலி பண்ணிடுவேன். ரொம்ப நன்றி டியர் சோட். நம்ம கூட மறுபடியும் சேர்றதுக்கு இன்னொரு ஒயில் சோட் வந்திருக்கு. கால் சொல்றது சரிதான், நம்ம ஏதாவது பண்ணிதான் ஆகணும். டியர் சோட் ஒரு நிமிஷம் நில்லு. ஓ அப்படின்னா இன்னும் அது என்ன மன்னிக்கலன்னு நினைக்கிறேன். சரி வாங்க விட்ட வேலையை ஆரம்பிக்கலாம். நம்ம ஸ்வாட் சிஸ்டம் வேலை செய்யல, ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு. மாஸ்டர், நம்மளோட ஆளு தரையில படுத்து நல்லா தூங்கிட்டான், எழுந்திருக்க மாட்டான். கவலைப்படாதீங்க, உங்களால செய்ய முடியாதத அவன் இவ்வளவு தூரம் போய் செஞ்சிருக்கானே. ஒரு அடி நாம முன்னேறிதான் போறோம், வெற்றி ரொம்ப தூரத்துல கிடையாது. ஏய், நீ எதுக்காக டியரை மறுபடியும் திருப்பி கூப்பிடல? அத பத்தி இப்ப நான் எதுவுமே பேச விரும்பல. உங்களை நான் அப்புறமா சந்திக்கிறேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. மெரிக் டியர்ஸோட பத்தி இது வரைக்கும் எங்க கிட்ட எதுவும் சொல்லவே இல்ல, ஏன்னு தெரியல. நீங்க டியர்ஸோட பாத்தீங்களா? எப்படி எங்க இருந்து வந்ததுன்னே தெரியல, ஆனா அப்படியே மண்ணோட மண்ணா ஆக்கிடுச்சு. நான் பாத்துக்கேன். அப்படின்னா கண்டிப்பா அவன் மறுபடியும் வெளியே வருவான். ஏன்னா டியர் ட்ராப் கொஞ்ச நேரத்துக்கு மட்டும்தான் வேலை செய்யும். என்ன அப்படின்னா உங்களுக்கு டியர் டிராப்ப பத்தி தெரியுமா? அப்படின்னா அது முன்னாடி இங்க இருந்திருக்கா? கால் சொல்றது சரிதான், நம்ம ஏதாவது பண்ணிதான் ஆகணும். மெரிக்குக்கும் இத பத்தி தெரிஞ்சிருக்கு, அவன் ஏன் இத பத்தி எங்க கிட்ட சொல்லல? எங்க 2 பேருக்குமே இந்த விஷயம் ரொம்ப நல்லா தெரியும். அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. டியர் ஸ்வாட்ஸுக்கு மனுஷங்களையும் ஸ்வாட்ஸையும் குணப்படுத்துற சக்தி இருக்கு. அதே மாதிரி அலையிற ஆத்மாவையும் அதால பிடிக்க முடியும். அதெல்லாம் ரொம்ப அழகான அற்புதமான அனுபவங்கள். நான் பாடுற பாட்டு அதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னை பாட சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கும். ஆனா அந்த டியர்ஸோடு மெரிக்க பார்த்ததுக்கு அப்புறம் அப்படியே போயிடுச்சே, ஏன் அது? கடந்த காலம் தான் அதுக்கும் ஒரு காரணம். அந்த பாட்டை நாங்க ஏன் பாடலங்கிற விஷயம் அதுக்கு தெரியாது. டியர் ஜோட், எங்க இருக்க நீ? டியர் ஜோட், நீ எங்க இருக்கன்னு சொல்லு டியர் ஜோட். நாங்க பண்ண தப்புக்கு தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிரு. அங்க நடந்த பிரச்சனையே பாரு. வேற வழியே கிடைக்கல. அந்த சண்டை நடந்தப்போ பிரின்சஸையும் அனிமேரியாவையும் எப்படியாவது காப்பாற்றணும்னு மட்டும் தான் எங்களுக்கு தோணுச்சு. எல்லா வைல்ட் ஜோட்ஸையும் பொண்ணு கூட எங்களுக்கு நேரம் கிடைக்கல. உன்னை விட்டுட்டு போகணுங்கிறது என்னோட எண்ணம் இல்லடியா. வருஷத்துக்கு வானத்துல பிரின்சஸையும் அனிமேரியாவையும் மறைச்சு வைக்க வேண்டிய நிலைமை. அந்த 3000 வருஷமா நானும் அந்த கலருக்குள்ளதான் அடங்கி கிடந்தேன். அதனாலதான் உன்கிட்ட வந்து என்னால எதையும் சொல்லவும் முடியல. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. இளவரசி, நீங்களும் எரிக்கும் சேர்ந்து மறுபடியும் பாண்டிங்கன்னா டியர் மறுபடியும் வெளியில வரலாம்ல. ஆனா காலம் அதுக்கு என்ன பதில் சொல்லும் தெரியலையே. மறுபடியும் பிரச்சனை ஆரம்பிச்சிடுச்சு. இந்த வேலங்க போட்டு என்ன அடைக்க முடியாதுடா.
டியோ ஆர்க் வந்துகிட்டே இருக்கான், எங்களை காப்பாத்துங்க. என்னதான் கத்தினாலும் யாரும் வரமாட்டாங்க. அனிமல், இளவரசி, நம்ம மறைஞ்சு வாழ வேண்டிய காலம் முடிஞ்சு போச்சு. ரேஞ்சர்ஸ் அவங்கள ஜெயிக்கிறதுக்கு ரேஞ்சர்ஸ்க்கு நம்ம உதவி தேவை. ஆமா அனிமஸ், நீ சொன்ன விஷயம் உண்மைதான். டியர் நாம இன்னும் அந்த பவர்ஃபுல்லா என்னங்க தேடிக்கிட்டு இருக்க? எழுந்துரு. அந்த நேரத்துல எனக்கு அதை விட்டா வேற வழி தெரியல, என்ன மன்னிச்சிரு. எனக்கு நீ இப்ப உதவி செஞ்சே ஆகணும், இல்லன்னா என் நண்பர்கள் இறந்துருவாங்க. டியர் ஸ்வார்ட், கொஞ்சம் நிக்கிறியா? இளவரசி, டியர் ட்ராப்ப வச்சு என்ன அழிக்கணும்னு நினைச்சது உங்க முட்டாள்தனம் இல்ல. என்கிட்ட மோதாதான் நான் மலான முன்னாடியே சொன்னல. கல்லறையில இருந்து வந்தவனே கல்லறைக்கு அனுப்பணும்னு நினைக்கிறீங்களா? நான் உன்னை பாக்குறதுக்காக இங்க வரல, டியருக்காக ஒரு பாட்டு பாட வந்திருக்கேன். Each day when the sun rises, I hurry from my sleep. I can't wait to greet you with my song. You are every kind of flower, every animal I meet. You are nature full of grace and majesty. From your skies the snow gently falls to the earth. From your trees the birds nest and play. From your oceans the fish school and travel the world. Oh nature, please don't ever go away. Each day when the sun rises, I hurry from my sleep. I can't wait to greet you with my song. You are every kind of flower, every animal I meet. Nature, you are grace and majesty. டியர், உன்னோட சக்தி இப்ப எங்களுக்கு அவசியமா தேவை. தீய சக்தியை அழிச்சு நேர்மையை நிலைநாட்டணும். நீ எங்களுக்காக ஒத்துக்கிட்ட. இங்க பாரு, நம்மளுக்கு டியர் கிறிஸ்டல் கிடைச்சிருக்கு. தேங்க்யூ டியர். இல்ல, நம்மள காப்பாத்த இனிமே யாரும் வரப்போறது இல்ல. ஆமா, நம்ம நம்பிக்கையை விட்டு கொடுக்க கூடாது. நாம இப்ப ஏதாவது பண்ணணும். ஒயில் சோட்ஸ கைவிடுறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல, ஆனா என்ன பண்றது? கால் சொல்றது சரிதான், நம்ம ஏதாவது பண்ணிதான் ஆகணும். நம்ம எல்லாரும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். என்ன சரி. சொல்றீங்க? ஆமா, ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், என் நிலைமைய புரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகே, நாம ஒத்துமையோட வேலை செய்வோம்.
எப்படியாவது இந்த உலகத்தை நாம காப்பாத்துவோம். வா எழுந்து வா. உன்னை புரட்டி புரட்டி எடுக்கணும் நான் இப்போ. அடி கொடுத்துறேன் பாரு. மார்க்கர் Fire! என்ன பண்ற நீ? மரியாதையா விடுங்க. விடுங்க என்ன சொல்றல. என்னாச்சங்க? யாராவது வந்து என்னை காப்பாத்துங்க. ஆத்மாக்கள் வெளியேறது போல. உடனே அதுங்களை அழிக்கலனா நிறைய வரும். அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்திக்க வேண்டியது வரும். அதை தடுத்து நிறுத்துறதுக்கு நமக்கு கண்டிப்பா டியர் சர்ஜோட உதவி நம்ம தேவை. கிட்ட டியரும் இல்ல, இப்ப வேற வழியும் இல்ல. என்ன பண்ண போறோம்னு தெரியல. பாருங்க, டிஎஸ்ஓ வந்துருச்சு. எல்லாரும் பாருங்க. டிஎஸ்ஓ ஒயில் சோட சரி பண்ணிருச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. My friends. இயேசுவுக்கு எங்க மேல இருந்த கோபம் போயிடுச்சு. இத பாத்தியா? இங்க பாருங்க. எலிசா, டியர் கிறிஸ்டலை வச்சு நம்ம தீய சக்தி மொத்தத்தையும் அழிச்சிடலாம் தெரியுமா? தேங்க்யூ எரிக். எனக்கு ஏன் தேங்க்ஸ் சொல்றீங்க? நீங்க தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது பிரின்சஸ்க்கு தான். அவங்களால தான் டியர் ஒத்துக்குச்சு. ஆனா உண்மையிலேயே நம்ம தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது அனிமஸ்க்கு தான். அத சொன்னதுனாலதான் நான் டியருக்கு பாட்டு பாட தைரியமா வந்தேன். 3000 வருஷமா நம்மளோட நட்பு தொடர்ந்துகிட்டு இருக்கு. அது இன்னமும் தொடரும். இத நாங்க மறக்கவே மாட்டோம். டெய்லி காலையில நான் டியருக்காக வந்து பாட்டு பாடுறேன்னு சொல்லிருக்கேன். உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? அதனால டெய்லி காலையில நீயும் என் கூட வந்து வாசிக்கணும். ஆனா பிரின்சஸ், அது வந்து இப்போ என்னால அத வாசிக்கலன்னு வச்சுக்கோயே, நான் அனிமஸ் கிட்ட போட்டு கொடுத்துருவேன். அப்புறம் டியர் மறுபடியும் உன்கிட்ட கோச்சுக்கோ. காலையில சீக்கிரமா எந்திரிச்சு வரணும், மறந்துடாத. Next time on Power Rangers Wild Force, I destroyed you! You have betrayed me, and I will not rest until you have paid the price! How can we let this happen to our friends? There has to be another way to beat Super Nazor. But what? Where are we? What happened to us? Hidden on the Animarium is a wild Zord with powers beyond comprehension. If you can solve the puzzle inside, you can release it. What if we don't succeed? Then you will remain here forever. The Earth is depending on us to save it. Are you ready for this? Next time on Power Rangers